கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீரம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய ராஜா எம்பி அவர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்ட கூட்ட நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர், தலைமை நிலைய செயலாளர் அறிவுசார் எஸ். பி. வேலுமணி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியோடு எதிரிகள் அஞ்சுகின்ற அளவிற்கு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அறிவுசார் டி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே. எஸ். செங்கோட்டையன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை துணைத் தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் வி. தனபால் அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட செயலாளர் திரு அண்ணன் அர்ஜுன் அவர்களே, மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் மகேந்திரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு ஏ. கே. செல்வராஜ் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு எஸ். தாமோதரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு எம். எஸ். எம். ஆனந்தன் அவர்களே, நீலகிரி மாவட்ட அறிவிப்பாளர் திரு தினேஷ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அறிவிப்பாளர் எம். விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் செயலாளர் கே. ராமலிங்கம் அவர்களே மற்றும் இளைஞர் இளமையில் பாசனுடைய மாநில செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிக்கை பரமேஸ்வரன் அவர்களே, முன்னாள் மேயர் அமித்ஷார் சேமா வேலுசாமி அவர்களே, முன்னாள் எம்பி சிவசாமி அவர்களே, நீதி செயலர் முத்துச்சந்திரன் அவர்களே, நீதி செயலர் கே. ஆர். ரவீந்திரன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் நீதி செயலர் நீதி துரைசாமி அவர்களே, நீதி செயலர் சட்டப்பேரவை அஜித்குமார் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயராமன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு டி. கே. அமல் கந்தசாமி அவர்களே, அறிவு சகோதரர் எம்எல்ஏ திரு பொன் ஜெயசீலன் அவர்களே மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி சாந்திமதி தோப்பு கணேசன் அவர்களே, சகோதரர் தோப்புக்கார் கணேசன் அவர்களே, கழக செய்தியாளர் திரு பேராசிரியர் கல்யாண் சுந்தரம் அவர்களே மற்றும் கழக செய்தியாளர் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி திரு நாகராஜ் அவர்களே மற்றும் முக்கடம் நாகேந்திரன் தமிழ்நாடு தலித் சேனா அவர்களே மற்றும் இந்த விளம்பரத்திடம் இடம்பெற்றிருக்கின்ற கழகத்துடைய அனைத்து முன்னோடி நிர்வாகிகளே, வெயில் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களே மற்றும் பெயர் குறிப்பிடவில்லை. இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேரும் குறிப்பிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். மாவட்ட கழகத்துடைய
மற்றும் வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, தொழிலாளர் நண்பர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை ஆண்டிமுத்து ராஜா. வேண்டுமென்றே திட்டமிட்டு தெய்வ பிறவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி உளறிய ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம். தெய்வ பிறவி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை நிறுவன தலைவர், கோடான கோடி தமிழ் மக்களை வாழ வைத்த தெய்வம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைய தினம் 2 கோடி தொண்டன் இருக்கிறார் என்று சொன்னால் அது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கத்தினால் 2 கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்னை போன்றவர்கள் உங்கள் முன்னிலே பேசுவோம் என்று சொன்னால் அது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் உருவாக்கிய கட்சி இருந்த காரணத்தினாலே. இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள், இந்த வீதியே நிரம்பி குலுங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்த தலைவர் நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் தன் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களை பற்றி இழிவாக அவதூறாக பேசிய ராஜா அவர்களை கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம். சிந்தித்து பாருங்கள், அவர் தெய்வ பிறவி, அவரை பேசுவதற்கு என்ன காரணம்? வேறு வழி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த பொறாமையின் உச்சிதான் நம்முடைய தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது? இத்தனை ஆண்டு காலம் கழித்து பேசுவது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவரை பற்றி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுதே சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னது இன்றைக்கு நிஜமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் வலைதளங்களிலே பேசியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கிய தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காயப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் என்ற முறையிலே நான் உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கோடானு கோடி தொண்டர் மத்தியிலே நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா, நாவடக்கம் தேவை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள். மக்கள் வெகுண்டு எழுந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா? 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிப்பாய்களை போல. இளைஞர் பட்டாளங்கள், இளமங்கள் பட்டாளங்கள், மகளிர் சொந்தங்கள், சகோதரிகள் வெகுண்டெழுந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும். திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள். அந்த படத்திலே நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த வரலாறு கூட தெரியாததா ராஜா தான் இந்த ராஜா. ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது. ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன, அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதை இழந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்து ராஜா. அதோட இந்த செய்தி சொன்னதே ஆண்டிமுத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள். எங்கள் தங்கம் படம் 100 நாள் ஓடியது. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சொன்னது, திரு மாறன் அவர்கள் சொன்னது, எங்கள் தங்கம் படத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நடித்து கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்னது வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த செய்தி திமுகவுடைய அங்கீகரிக்கப்பட்ட முரசலின் நாளில் வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர்கள் எதிரியும் வாழ வைத்தவர்கள் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1967ஆம் ஆண்டு அவருடைய திருமுகத்தை காட்டிய காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வாக்குகள் விழுந்து திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதையும் இந்த நேரத்திலே நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிட்டார், என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குது இல்ல? ஆட்டாதப்பா, ஆட்டாத கொடி, ஆட்டாதப்பா. கொடி ஆட்டாமலே பறக்குது இல்ல? பறக்குதா இல்லீங்களா? இது எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா தான் இந்த ராஜா. 2G ஸ்பெக்ட்ரா ஊழல்ல 1,73,000 கோடி கொள்ளையடித்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார். விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் புரிந்த ராஜா எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். யாகாவராயினும் நாகாக்கா காவாக்கால், காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு என்று 7000 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே திரு ராஜா இனியாவது உளறுவதை விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைத்த தேசிய தலைவர்களை விமர்சனம் செய்துவிட்டு நல்லதை பேசி பாருங்கள். நீங்கள் பேசாவிட்டால் மக்கள் உங்களை பேச வைப்பார்கள், உங்களை திருத்துவார்கள். நீங்களா பார்த்து திருந்திக் கொள்ள வேண்டும். திருந்திக் கொள்ளாவிட்டால் அதை திருத்துகின்ற நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சியை கொடுத்தது.
தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த 30 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகம் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். 2030 அடைய வேண்டிய இலக்கை உயர்கல்வியிலே 2019-20 அடைந்தோம். அதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை அம்மா இருக்கின்ற பொழுதே எடுத்தார்கள். கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு தந்தார்கள். அதனால் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை சிறப்பான கல்வியை கற்பித்து உயர்கல்வியிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயர்மை பெற்றோம். அதிகமான அரசு கலைக்கல்லூரியை திறந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்தோம். 7 சட்டக்கல்லூரியை திறந்தோம். 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தோம். விவசாய பெருநில மக்கள் நலன் கருதி கால்நடை பூங்காவை திறந்தோம். அதேபோல வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து சாதாரண அடித்தட்டில் வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது வறண்ட பூமி. இந்த அவனாச பகுதி வறண்ட பூமி. திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், 3 மாவட்டம் உள்ளடங்கி அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்த மாவட்ட மக்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்திற்கு தீர்வு காண்கின்ற விதமாக இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே, அவர் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலே அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். அவர் மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அந்த வழியிலே நின்று அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு 1652 கோடி மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் 90% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. எஞ்சிய பணி 10%. அந்த 10% பணிகள் 2 ஆண்டு 8 மாத காலம் ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த பகுதி எல்லாம் வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் நிரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றீர்கள். இது நியாயமா? இது தர்மமா? இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலிலே நம்முடைய விவசாய பெருநில மக்கள், இந்த பகுதியில் வாழ்கின்ற 3 மாவட்ட மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். தேர்தலிலே 6 மாதத்தில் முடித்திருக்கலாம். 2021 ஆட்சிக்கு வந்தீர்களே, அந்த இறுதிக்குள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு பவானி ஆற்றில் இருந்து வெளியேறுகின்ற நீர் உபரி நீராக வெளியேறி கடலில் போய் கலக்கின்றது. அந்த நீரை நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டைகள் அனைத்தும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தின் மூலமாக நீர் நிரப்பியிருந்தால் இந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பணி சிறந்திருக்கும், குடிநீர் பிரச்சனை ஏற்படாது. அற்புதமான திட்டம், அழகான திட்டம். பல ஆண்டு காலமாக காத்திருந்து அந்த மக்களுக்கு வரப்பிரசாதம் உள்ள ஒரு திட்டத்தை அழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம். ஏழை எளிய மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு
அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதுவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ரத்து செய்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசாங்கம் என்பதை நினைவு கூற கடமைப்பட்டுகின்றேன். அதே போல இன்றைய தினம் கூட்டுக்குடி திட்டம், திருப்பூருக்கு கூட்டுக்குடி திட்டம், கோவைக்கு குடிநீர் திட்டம், அவனவாசிக்கு கூட்டுக்குடி திட்டம், அத்தனை கூட்டுக்குடி திட்டங்களையும் திட்டம் போட்டு நிறைவேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறக்க இருக்கிறார். மேட்டுப்பாளையம் திருப்பூர் 4வது கூட்டுக்குடி திட்டம் 1386 கோடி மதிப்பீட்டில் கொண்டு வந்தோம். சீர்மிகு நகர திட்டம், அந்த திட்டத்தையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 10ஆம் தேதி திறக்க இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2 வருடம் 8 மாத காலம் ஆகிறது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி அவள் திறந்து வைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு திட்டமாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா, இல்லது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா, அல்லது நீலகிரி மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களா? எதுவுமே கொண்டு வரவில்லை. இன்றைக்கு இந்த 3 மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணி அனைத்தும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இன்னைக்கு கோவை மாநகரத்தை பாருங்க, எங்க பார்த்தாலும் பாலம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பாலங்களை இன்றைய முதலமைச்சர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சி. அதே போல நீலகிரி மாவட்டம் மலை பிரதேசம், அங்கு நோய்வாய்ப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வர வேணும். அந்த நிலையை மாற்றி அந்த பகுதி மக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அங்க இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு அங்கே உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசாங்கம். அதே போல திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அந்த மருத்துவமனை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையும் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைய தினம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த மாவட்டம் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதை மையமாக வைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு. இந்த கடுமையான மின்கட்டண உயர்வினால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறவழியிலே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நின்றது. அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றார். கழகத்துடைய முன்னோடி சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் அதிலே பங்கு பெற்றார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இது இந்த தொழில் நலிவடைகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைய தினம் இந்த பகுதியிலே விசைத்தறிகள் நிறைந்த பகுதி, நூற்பாலைகள் நிறைந்த பகுதி.
பைன் தொழில் நிறைந்த பகுதி. இப்படி தொழில் நிறைந்த பகுதியிலே கடுமையான மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் படுபாதாளத்துக்கு சென்று விட்டது. இந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். செவனன் காதில் சங்குவது போல இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது. இந்த கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் தொழில் நகரமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆட்சியின் மூலமாக நலிவடைந்து கொண்டு சூழ்நிலையை பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனியாவது இந்த அரசு திருந்திக் கொண்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் இதை பார்த்து நான் நிறுவனங்கள் வைக்கின்ற கோரிக்கையை பரிசீலித்து அதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திருப்பூர் என்று சொன்னாலே அந்நிய செலவாணியை ஈர்க்கின்ற ஒரு நகரம். அந்நிய செலவாணி ஈட்டி தரும் திருப்பூர் நகரம். அந்த திருப்பூர் மாநகரத்திற்கு ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. இதுதான் இன்றைய நிலை. இன்னைக்கு விலைவாசி 40% உயர்ந்து விட்டது. அதை பற்றி கவலை இல்லை. இன்றைய முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். 11 நாட்கள் தங்கி இருந்தார். அந்த 11 நாட்களில் தொழில் முதலீட்டு ஈர்ப்போம் என்று செய்தி வெளியிட்டார்கள். அந்த 3 நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக ஊடகத்தின் வாயிலாக செய்தி. அந்த 3 நிறுவனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனம். ஒன்று ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம், ஒன்று ஈரோட்டைச் சேர்ந்த நிறுவனம். நான் எடுத்து 3 நிறுவனம். ஒன்று எடிபான். 2013 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் சென்னை, திருச்சியில் இருக்குது. 540 கோடி. இரண்டாவது ஹைபாக் லைட் 2003 தூத்துக்குடியில் 2500 கோடியில அந்த திட்டத்தை துவங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரோகா 2017 அந்த நிறுவனம் இருக்குது, விஸ்தரிப்பு செய்வதாக அந்த நிறுவனம் பெருந்துறையில் இருக்கின்ற நிறுவனம் 400 கோடி. இது மூலம் 3மே தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள். ஒரு மாதத்திற்கு முன்புதான் திரு ஸ்டாலின் சென்னையில் தொழில் முதலீட்டர் மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3 நிறுவனங்களையும் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். ஆனா இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 3 நிறுவனங்களையும் ஸ்பெயினுக்கு சென்று அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய தலைவர் தான் திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீங்கள் இந்த 3 நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று நினைத்திருந்தால், இந்த 3 நிறுவனமும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே இவர்கள் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். அதற்கு மாறாக நீங்கள் ஸ்பெயினுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு முடங்கி விட்டது. தாலிக்கு தங்கம் முடங்கி போச்சு, கொடுக்கிறாங்களா? இதுதான் திமுகவுடைய சாதனை. நம்முடைய மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மடிக்கணி 52,31,000 பேருக்கு மடிக்கணி கொடுத்தோம். 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, 52,31,000 மாணவ மாணவிகளுக்கு அறிவுபூர்வமான விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக
ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணியை 7,322 கோடி ரூபாய் செலவு செய்து நம்முடைய மாணவ செல்வங்களுடைய நிலையை உயர்த்த என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் முடக்கிய பெருமை திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் சேரும். அதே போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 6,000 12,000 12,000 18,000 உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசாங்கம். அதுல மட்டும் 27.79 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் பயனடைந்தார்கள். இதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை. அதே போல 16.17 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் ஈன்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு அம்மா குழந்தைகள் நல பெட்டகம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பார்த்து திட்டங்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். அதேபோல கோயம்புத்தூரிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். புயல் வந்தால் வறட்சி வந்தாலும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பல ஆண்டு காலமா ஏரி குளம் குட்டை தூர் வாராமல் இருந்தது. முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய குழுவை அமைத்து அவர்கள் மூலமாக ஏரி குளம் குட்டை அனைத்தும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறையின் மூலமாக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் பார்த்து மக்களுக்கு திட்டங்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கியதும் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக பயிர்க்கடன் 12,100 கோடி தள்ளுபடி செய்ததும் அதிமுக அரசு. தென்னை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மத்திய அரசிடம் குரல் கொடுத்து அவர்களுக்கு நியாயமான விலையை பெற்றுத் தந்ததும் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கை நீராபானம் தயாரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு விவசாய பொதுவுடைய மக்கள் தென்னை விவசாயிகள் கடுமையான விலை வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீழ்ச்சியிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடையிலே தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு கனியோடு பரிசீலித்து அதையும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லாம கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பெண்கள் சுயமாக வருமானம் ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிலிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, மாணவர்கள் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி ஆங்காங்கே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அன்றாடம் நிகழ்ந்த வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகையை பார்த்தால் ஊடகத்தை திறந்தால் இதுதான் செய்தி. அங்கே அவர்களை வெற்றார்கள், இங்கே இவர்களை வெற்றார்கள், இங்கே செயின் பறிப்பு, இங்கே பாலியல் வன்கொடுமை என்று 2 வருடம் 8 மாத கால ஆட்சியில் இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நினைவுற கடைபிடிக்கிறேன். அதற்கு மேலாக முதியோர்கள் தனியாக வசிக்கின்ற பகுதியை திட்டமிட்டு சில பேர் அவர்களை தாக்கி கொள்ளையடிக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல முதியோர்களை கொடூரமான முறையிலே அவர்களை வெட்டி கொன்றுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். மிக மோசமான நிலை. சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு விட்டது. முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அதற்கு முழுமையான பதில் இல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஆங்காங்கே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான முறையில் கொலை செய்து அவருடைய உடைமைகளை
திருடி செல்லுகின்ற காட்சி பார்க்கின்றோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த இரண்டு தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டவாறு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 520 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். இதுவரை நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொன்னார். வழங்கவே இல்லை. 1.5 ஆண்டு காலம் காலத்தை தளர்த்தினார். 2 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது நான் 2 முறை சட்டமன்றத்தில் நான் பேசிய போதும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதும் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னீர்களே, எப்பொழுது வழங்கவில்லை என்று தொடர்ந்து 2 ஆண்டு காலம் அவர்களை நிர்பந்தம் செய்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள். பல்வேறு விதிகளை விதித்தார்கள். தேர்தல் அறிவிப்பிலே அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவியை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று 3இல் 1 பகுதி தான் இன்றைக்கு உரிமை தொகை வழங்கி இருக்கின்றான். ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதே போல நகர பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால் கட்டணமில்லாத பயணம் செய்யலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அந்த பேருந்துக்கு முன்பும் பின்பும் பிங்க் கலர் பெயிண்டை அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற நகர பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டும் பெண்கள். அதை மக்களை எல்லாம் எம்பட்டி ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஏமாற்றுகின்ற ஒரே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் முடிஞ்சிட்டா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிடும். அதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ராசா எம்பி போட்டியிடுவார். பொன்மனச்சம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். பொன்மனச்சம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும். அதோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்றம். 40 நாடாளுமன்றத்திலே நம்முடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஒத்துழைப்போடு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். நாட்புறம் நமது என்பதை எண்ணி உழைக்க வேண்டும். இரவு பகல் வாராமல் உழைக்க வேண்டும். நாம் போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய தெய்வ பிரவி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்தவரை தட்டி கேட்க 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார் என்பதை நினைவு கூறும் வகையில் அற்புதமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து
இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அருண்குமார் அவர்களுக்கும், அதை முன்னிருந்து நடத்திய அறிவுச்சோழர் SP வேலுமணி அவர்களுக்கும், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும், மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், நீலகிரி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அங்கே சிறலாக திறந்த மாவட்ட செயலாளர் அறிவிச்ச உடம்புப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், கபிச்சி அவர்களுக்கும், மகேந்திரன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மூத்த கழக நிர்வாகிகள் அண்ணன் செங்கோட்டை அவர்களுக்கும், அண்ணன் பி தனபால் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், வரி தந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த அனைத்து கழக முன்னோடி நிர்வாகிகளுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். அனைத்திந்திய அண்ணா திமுகவின் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏளனமாக பேசிய ஆண்டி முத்து ராசாவை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அழியா புகழ் கொண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரை ஏளனமாக பேசிய ஸ்பெக்ட்ரம் புகழ் ராசாவை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஸ்பெக்ட்ரம் புகழ் ராசாவை கண்டிக்காத திமுகவை கண்டிக்கிறோம். ஆண்டி முத்து ராசாவை கண்டிக்காத ஸ்டாலினை கண்டிக்கிறோம். புரட்சி தலைவரால் வாழ்வு பெற்ற ஸ்டாலினை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஸ்டாலினை கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். ஆண்டி முத்து ராசாவே மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். புரட்சி தலைவரை ஏளனம் செய்தமைக்கு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். யோக்கியதை இருக்கா யோக்கியதை இருக்கா? புரட்சி தலைவரை பேச யோக்கியதை இருக்கா யோக்கியதை இருக்கா? ஆண்டி முத்து ராசாவே உனக்கு யோக்கியதை இருக்கா யோக்கியதை இருக்கா? சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை சந்தி சிரிக்குது. சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை சந்தி சிரிக்குது. அமோகம் அமோகம். போதை பொருட்கள் விற்பனை அமோகம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாத விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். என்னாச்சு என்னாச்சு? 60 ஆண்டு கால கனவு திட்டம், அவனாசி அத்திக்கனவு திட்டம் என்னாச்சு என்னாச்சு? முடக்காத முடக்காத. எடப்பாடியாரின் வரலாற்று திட்டம் அவனாசி அத்திக்கனவு திட்டத்தை முடக்காத முடக்காத. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அவனாசி அத்திக்கனவு திட்டத்தை முடக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். கோவை மண்டலத்தை புறக்கணிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். ஏறி போச்சு ஏறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். விலைவாசியை கட்டுப்படுத்த கையாளாத விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மூடியாச்சு மூடியாச்சு.
இதற்கு காரணமான விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். மின் கட்டண உயர்வை கண்டிக்கிறோம். மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். பீக் ஹவர்ஸ் கட்டணம் என்ற பகல் கொள்ளையை அமுல்படுத்திய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்கு. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். பின்னலாடை தொழிலை முடக்கிய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். மக்கள் விரோத திமுக அரசை கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். நீட் தேர்வு ரத்து என சொல்லி ஏமாற்றிய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.